இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் மாலை செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். சேகர் ரெட்டியின் டைரியில் லஞ்சம் பெற்ற அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதால் பரபரப்பு. துணை முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு தொடர்பு இருப்பதாக அதிர்ச்சி தகவல். ஜெயலலிதா கைரேகை தொடர்பான ஆவணங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல். வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. போலீசாரின் பிடியில் இருந்து தப்பிய கொலை குற்றவாளி தஷ்வந்த் மும்பையில் மீண்டும் கைது. சென்னைக்கு அழைத்து வர நடவடிக்கை. மணல் குவாரிகளை மூட வேண்டும் என்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மாயமான மீனவர்களை மீட்க கோரி குளச்சலில் மீனவ மக்கள் சாலை மறியல். 5 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் வாபஸ். புயல் பாதித்த பகுதிகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பார்வையிடாதது ஏன்? உயிரிழந்த மீனவ குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தல். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் விதிகளை மீறும் வேட்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். தொழிலதிபர் சேகர் ரெட்டி டைரியில் லஞ்சம் வாங்கிய அமைச்சர்களின் பெயர் இடம்பெற்றுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துணை முதல்வர் பன்னீர்செல்வத்தின் பெயரும் அதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை தொடர்ந்து சேகர் ரெட்டியின் வீடு மற்றும் நிறுவனங்களில் கடந்த ஆண்டு வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தியது. அப்போது பெருமளவில் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் சேகர் ரெட்டி தரப்பில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த வழக்கில் சேகர் ரெட்டி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜாமீனில் அவர் வெளியே வந்தார். சாதாரண ஒப்பந்ததாரராக வாழ்க்கையை தொடங்கிய சேகர் ரெட்டி அரசியல் புள்ளிகளுக்கு நெருக்கமானதும் பின்னர் கோடிகளில் புரளும் அளவுக்கு உயர்ந்ததும் சோதனையின் மூலம் தெரியவந்தது. சேகர் ரெட்டிக்கு பன்னீர்செல்வத்திற்கும் இடையேயான நெருக்கம் குறித்து பல்வேறு தகவல்களும் வெளியிடப்பட்டன. சேகர் ரெட்டியின் வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களில் மிக முக்கியமான ஆவணமாக கருதப்பட்டது சேகர் ரெட்டியின் டைரி. அந்த டைரியில் பல்வேறு பெரும் அரசியல் புள்ளிகளின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக அப்போதே தகவல் வெளியானது. இந்நிலையில் தனியார் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்று சேகர் ரெட்டி டைரியின் சில பக்கங்கள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக செய்தி ஒளிபரப்பியது. அந்த டைரியில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், MC சம்பத், தங்கமணி, RT உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், MR விஜயபாஸ்கர், KC கருப்பண்ணன் ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சேகர் ரெட்டியின் டைரியால் தமிழக அரசியலை புரட்டி போட வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே டைரி எழுதும் பழக்கம் தனக்கு இல்லை என்று சேகர் ரெட்டி மறுப்பு தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா கைரேகை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கர்நாடக மாநில சிறைத்துறை சார்பில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் AK போஸை அங்கீகரித்து அவரது வேட்புமனுவில் ஜெயலலிதாவின் இடது கை பெருவிரல் ரேகை பதிவு செய்யப்பட்டது. இதனை சான்றளித்த சென்னை அரசு பொது மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி, தேர்தல் ஆணையத்தின் முதன்மை செயலாளர் வில்பரட், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். அதேபோல் திமுக வேட்பாளர் மருத்துவர் சரவணனிடமும் சாட்சியம் பெறப்பட்டது. நவம்பர் 24ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது ஜெயலலிதா கைரேகை தொடர்பாக பல்வேறு சந்தேகம் இருப்பதால் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்ட போது அவரிடம் பெறப்பட்ட கைரேகை மற்றும் அது குறித்த ஆவணங்களுடன் டிசம்பர் 8ஆம் தேதி சிறை கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் கர்நாடக சிறையில் ஜெயலலிதாவிடம் பெறப்பட்ட கைரேகை தொடர்பான ஆவணங்கள் கர்நாடக மாநில சிறைத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே ஜெயலலிதா கைரேகை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மும்பை போலீசாரின் பிடியில் இருந்து தப்பிய கொலை குற்றவாளி தஷ்வந்த் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை போரூரில் சிறுமி ஹாசினியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த குற்றவாளி தஷ்வந்த் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்தார். குன்றத்தூரில் 25 பவுன் நகைகளுக்காக பெற்ற தாயையே கொன்றுவிட்டு தஷ்வந்த் தலைமறைவானார்.
5 நாட்கள் தலைமறைவாக இருந்த தஷ்வந்தை மும்பையில் போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து தஷ்வந்தை தமிழகத்திற்கு கொண்டு செல்ல அனுமதிக்க கோரி மும்பை பந்த்ரா நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். சென்னை அழைத்து செல்ல அனுமதித்த நீதிபதி வரும் 9ஆம் தேதிக்குள் ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனையடுத்து மும்பை விமான நிலையம் அருகில் போலீஸ் பிடியில் இருந்து தஷ்வந்த் தப்பியோடினார். மும்பை போலீசாரின் உதவியோடு தஷ்வந்தை தீவிரமாக தமிழக போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் தப்பியோடிய கொலை குற்றவாளி தஷ்வந்தை மும்பை போலீசார் அந்தேரி பகுதியில் மீண்டும் கைது செய்துள்ளனர். சென்னை ஆர்கே நகரில் 5117 போலி வாக்காளர்களை நீக்கக் கோரிய வழக்கில் வரும் திங்கட்கிழமை தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் இன்னும் 5117 போலி வாக்காளர்களை நீக்காமல் இருப்பதாகவும் அவர்களையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டு திமுக சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் டி.எஸ். சிவஞானம், ரவிச்சந்திர பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 5117 பேரில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் நீக்கிவிட்டதாகவும் மற்றவர்களை இரட்டை பதிவு இடம்பெயர்ந்தவர்கள் பட்டியலில் சேர்த்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அது தொடர்பான அறிக்கை அனைத்து வேட்பாளர்களுக்கும் தரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதை மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். ஓக்கி புயலில் மாயமான 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற மீனவ மக்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அண்மையில் தமிழகத்தை கடந்த ஒக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தை முற்றிலும் புரட்டி போட்டது. புயலின் காரணமாக விவசாயிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். சுழற்சி அடித்த சூறாவளி காற்றுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மாயமாகினர். மீனவர்களை மீட்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி குமரி மாவட்ட மீனவ மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத தமிழக அரசை கண்டித்து குளச்சல், கடியப்பட்டினம், சின்னவிளை, பெரியவிளை, தொட்டில்பாடு உள்ளிட்ட 15 கிராமங்களைச் சேர்ந்த மீனவ மக்கள் குளச்சல் பேருந்து நிலையத்தில் திரண்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட மீனவர்கள் அண்ணா சிலை சந்திப்பு அருகே திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள அரசு வழங்குவது போன்று காணாமல் போன மீனவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்க இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரும் மீனவர்கள் தங்களை அந்த மாநிலத்துடனேயே சேர்த்துவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர். மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மக்களை மீட்டு கொண்டுவரணும். உயிரோடு இருக்க மக்களை மீட்டு முதல்ல கொண்டுவரணும். 2வது, உயிரிழந்த குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கணும். அரசு வேலை வாய்ப்பு உயிரிழந்த குடும்பங்களுக்கு வழங்கணும். எல்லா மக்களுடைய இப்ப தொழில் இல்லாம ஒரு மாசமா எங்க மீனவ மக்கள் கரையில இருக்காங்க. அவங்க உண்ண உணவு இல்ல. ஒரு மாட்டு கொடுத்த மதிப்பு மனுஷனுக்கு கிடையாது. அங்க தங்கி இருக்க மக்கள் சோறு கூட கொடுக்கறாங்கல்ல, தண்ணி கூட கொடுக்கறாங்க. என்ன காரணத்துக்காக இருக்கு? 8 நாளாக்கு குஜராத் மாநிலத்தில் இருக்கோம். அந்த மோடி அரசு என்ன செஞ்சுச்சு? நீங்க இப்ப என்ன பதில் சொல்லுங்க. என் பிள்ளை பட்டணி அங்க கிடந்து சாவுதானே, தண்ணி இல்லாம சோறு இல்லாம அவன் அங்க கிடந்து சாவுதான். 1000 ரூபாய் அவங்களுக்கு நிவாரணம் ஒவ்வொரு நாள் சாப்பிடு. கேரளாவில, கோவாவில இருக்க மக்களுக்கு என்ன நீதி வழங்குதோ அவங்களுக்கு என்ன கதி? தத்தளிச்சு கிடக்க, கடல்ல கிடக்க மீத கொண்டு வாங்க ஊர்ல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. மீனவர்களின் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியல் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. ஓக்கி புயலால் சின்னாபின்னமான கன்னியாகுமரி மாவட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று பார்வையிடாதது அநீதிக்குரிய செயல் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயலால் பாதிக்கப்பட்ட குமரி மாவட்டத்தை தேசிய பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புயலால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை நேரில் சென்று பார்வையிடவில்லை என குற்றம் சாட்டிய ஜி. ராமகிருஷ்ணன், கேரள அரசு போன்று தமிழக அரசும் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் 4 லட்சம் அறிவிச்சாங்க. அடுத்து நேற்று 10 லட்சம் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அது போதுமானதல்ல. கேரள அரசு
இறந்த மீனவர் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் இழப்பீட்டு தொகை என்பது அறிவிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டிலையும் இறந்த மீனவர் குடும்பங்களுக்கும் ஒக்கி புயலால் குமரி மாவட்டத்தில் இறந்தவர்களுக்கும் அந்த குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் இழப்பீட்டு தொகை மாநில அரசாங்கம் அறிவிக்கணும், வழங்கணும். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், புயலால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செல்ல வேண்டும் என்று கூறினார். மீனவர்கள் மாயமான விவகாரத்தில் தவறான தகவல்களை தமிழக அரசு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், உயிரிழந்த மீனவ குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய பேரிடர் பாதிப்பு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த என்டையர் கடலோர பகுதியை அறிவிக்கணும்னு கேரளா முதலமைச்சர் எழுதி ஒரு வாரம் ஆச்சு. நேற்றைக்கு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டத்தை பேரிடர் இழப்பு பாதிப்பு மாவட்டமாக அறிவிக்கணும்னு நேற்று அனுப்புகிறார். இதுக்கு இத்தனை நாளா? அதற்கு அடுத்தது அந்த மாவட்டத்துக்கு முதல் கட்டமாக 25 கோடி தான் ஒதுக்கப்பட்டது. அது போதுமானதல்ல, இன்னும் அதிகமாக நிதி ஒதுக்கணும். தமிழகத்தில் உள்ள அனைத்து மணல் குவாரிகளையும் 6 மாதத்தில் மூட வேண்டும் என பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துள்ளது. ஜல்லி குவாரிகள் தவிர்த்து கிரானைட் குவாரிகள் மற்றும் பிற கனிம குவாரிகளை 6 மாதத்தில் படிப்படியாக மூட வேண்டும் என்றும், மணல் தேவைக்கு வெளிநாடுகளில் இருந்து மணல் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று நீதிபதி மகாதேவன் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், கிருஷ்ணவள்ளி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகத்தில் மணல் தட்டுப்பாடு உள்ளதாகவும், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் தமிழகத்தில் மணல் குவாரிகள் நடத்தப்பட்டு வருவதால் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. தங்கள் வாதத்தையும் கேட்க வேண்டும் என மரிய ஆண்டனி என்பவர் நீதிமன்றத்தில் மனு செய்து கால அவகாசம் கேட்டார். இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கின் இறுதி விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும், அதுவரை தனி நீதிபதியின் உத்தரவு தொடரும் என்று உத்தரவிட்டனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் விதிகளை மீறும் வேட்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் நேற்று மாலை தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. திமுகவின் மருது கணேஷ், அதிமுகவின் மதுசூதனன் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட 59 பேர் களத்தில் உள்ளனர். சுயேட்சைகள் உள்ளிட்ட வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கும் பணி நேற்று இரவு முடிவடைந்தது. இந்நிலையில் ஆர்கே நகரில் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் வேட்பாளர்களுடன் தேர்தல் அதிகாரி ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து முன் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே ஆர்கே நகரில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் எனவும், விதிகளை மீறும் வேட்பாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் அதிகாரி எச்சரித்துள்ளார். மேலும் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கக்கூடாது எனவும், சாலைகளை மறைத்து பூத் அமைக்கும் அரசியல் கட்சிகள் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களுக்கு வரும் 12ஆம் தேதி முதல் பூத் ஸ்லிப் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாலம் கட்டும் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி தேமுதிகவினர் நீச்சல் அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி அருகே உள்ள குமாரபுரத்தில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக பகுதியில் தற்காலிக தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாகவும் தொடர்ந்து வந்த ஒக்கி புயல் காரணமாகவும் தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் வாகனங்கள் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்தும் பாலம் அமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி தேமுதிக வடக்கு மாவட்ட செயலாளர் அழகர்சாமி தலைமையில் ஏராளமான தேமுதிகவினர் தேங்கி நிற்கும் நீரில் நீச்சல் அடித்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். இந்த பாலம் கடந்த ஒரு வருட காலமாக வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது நெடுஞ்சாலைத்துறையில் ஏற்பட்ட ஊழலின் காரணமாக இந்த பாலம் வேலை செய்யப்படாமல் உள்ளது. அதை கண்டித்து இன்று இந்த பாலத்தின் வழியாக போக்குவரத்து செல்ல முடியாத நிலைமை. கடந்த 3-4 நாட்களாக பேருந்துகள் அனைத்தும் மற்றும் அனைத்து போக்குவரத்து வாகனங்களும் பல்வேறு கிலோமீட்டர்கள் தூரம் சுற்றி செல்கிறது. இதனால் பயணிகள் மிகவும் அவதிப்படுகின்றனர். இதை கண்டித்து உடனடியாக இந்த பாலத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக இன்று அந்த தண்ணீரில் நீந்தி செல்லும் நிலை உள்ளது என்பதை காட்டும் விதமாக அந்த தண்ணீரில் நீச்சல் அடித்து தேமுதிக தனது போராட்டத்தை நடத்தியுள்ளது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் கேப்டன் அவர்களின் ஆணைக்கிணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் பேட்மிண்டன் பிரீமியர் லீக் போட்டியில் சென்னை ஸ்மாஷர்ஸ் அணி வெற்றி பெறும் என அந்த அணியின் உரிமையாளரும் கேப்டன் விஜயகாந்தின் மூத்த மகனுமான விஜயபிரபாகர் தெரிவித்துள்ளார்.
கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். இப்போ நாங்க சென்னை ஸ்மாஷர் டீமோட கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். ஏன் நாங்க இங்க கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் சென்னைன்னு பேர் வச்சுன்னா, ஆஃப்டர் 3வது வருஷம் எங்களுக்கு இந்த பிரீமியர் பேட்மிண்டன் லீக் நடக்கிறது. அதுல வந்து சென்னை ஸ்மாஷர் டீம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த டீம் அந்த லீக்ல. 2017ல சென்னை தான் சாம்பியன்ஸ். அதுல 2018க்கான ஸ்டார்டிங் லீக் முன்னாடி அந்த ப்ரமோஷன்ஸ் தான் இங்க வந்திருக்கோம். 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் நடக்கிறதுனால தமிழ்நாடு சுத்தி இருக்க எல்லா பகுதிகளுக்கும் இந்த கேம்னா என்னன்னு தெரியணும், இந்த ஸ்போர்ட்னா என்னன்னு புரியறதுக்காக தான் இங்க கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் இந்த வாட்டி பண்றோம். டிசம்பர் 9 ஈவினிங் 5 o'clock ப்ரோஸ்1 மால்ல ஈவென்ட் நடக்குது. ஸோ எங்களுக்கு வந்து கோயம்புத்தூரா இருந்து நீங்க எல்லாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தி துறல்களாக தற்போது காண்போம். மலைவாழ் மக்கள் நலனுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது என பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தமது டுவிட்டரில் அவர் தெரிவித்துள்ள கருத்தில், மலைவாழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு பள்ளிகளுக்கு விழா நடத்தப்பட்டதா, மலைவாழ் மக்களுக்கு மருத்துவமனை வழங்கப்பட்டதா, வீடு கட்டித்தரப்பட்டதா அல்லது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டதா என சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சாவூர் அருகே பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகை வழங்காததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை சுற்றுவட்டார பகுதியில் கடந்த ஆண்டு ஒருபோக சாகுபடியாக செய்யப்பட்ட 10,000 ஏக்கர் சம்பா பயிர் தண்ணீரின்றி கருகியது. அதற்கான காப்பீட்டுத் தொகையை இன்னும் வழங்காததை கண்டித்து பூதலூர் 4 வழிச்சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகளும் காவல்துறையினரும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தமிழகம் புதுச்சேரியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்க கடலில் நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே இடத்தில் நீடிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும், எனினும் பருவமழை காலத்தில் வீசும் கடல் காற்றின் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் தேனி மாவட்டம் கூடலூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு இயற்கை விவசாயத்தை ஆதரித்தும் ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் கோஷமிட்டனர். விவசாயத்தில் அதிகப்படியான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் கலப்பதால் விவசாயம் ஆரோக்கியமற்றதாக மாறுவதாகவும், எனவே இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் இயற்கை உணவுகளை மக்கள் உண்ண வேண்டும் என்று பேரணியில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். கரூர் அருகே உள்ள ஜல்லிப்பட்டியில் உள்ள ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை சாரதா மாணவ மாணவிகளை ஆபாச வார்த்தைகளால் திட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கலவரத்தை தூண்டும் வகையில் திருமாவளவன் பேசியதாக கூறி மதுராந்தகம் காவல் நிலையத்தில் பாஜகவினர் புகார் அளித்துள்ளனர். இந்தியாவில் உள்ள இந்து கோவில்களை இடித்து தள்ள வேண்டும் என அண்மையில் திருமாவளவன் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிய திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுராந்தகம் காவல் நிலையத்தில் பாஜகவினர் புகார் மனு அளித்தனர். கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட அங்கன்வாடி மையத்தில் நிலவும் சுகாதார சீர்கேட்டால் குழந்தைகளை அங்கு சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். அங்கன்வாடி கட்டிடம் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதால் கொசு உற்பத்தி மையமாக மாறி வருவதாகவும், இதனால் பல குழந்தைகள் காய்ச்சலால் அவதிப்படும் நிலை உள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூரில் பருவமழை மாதிரி ஒத்திகை பயிற்சி மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. வடகிழக்கு மாவட்ட பேரிடர் மேலாண்மை முகமை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பருவமழை காரணமாக இயற்கை பேரிடர் நேர்ந்தால் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும், மழை வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள வில்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த கண்காட்சியில் விண்வெளி மையத்தின் மாதிரி, கழிவுநீர் மேலாண்மை, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுதல் உள்ளிட்ட மாணவர்களின் பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. மேலும் அதனை பற்றிய விளக்கங்களை மாணவர்கள் பார்வையாளர்களுக்கு விளக்கினர்.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்டு கடலில் சிக்கியுள்ள தமிழக மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்பட வேண்டும், உயிரிழந்த மீனவர்கள் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் திம்பம் மலைப்பாதையில் மரத்தின் மீது புலி ஒன்று ஓய்வெடுக்கும் காட்சியை காண பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 27 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இம்மலைப்பாதையில் 6வது கொண்டை ஊசி வலையில் சர்வசாதாரணமாக புலி ஒன்று மரத்தின் மீது படுத்து ஓய்வெடுக்கும் காட்சியை பயணிகள் பார்த்து ரசித்தனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக வழியே சென்ற பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.